இடத்துல ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த தாய்மார்களுடைய அந்த உணர்வு. நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருப்பீங்களா? நாங்கள் ஒன்று சேர மாட்டோம், நாங்கள் சாதி சண்டை போடுவோம், நாங்கள் மத சண்டை போடுவோம், எந்த சாமி பெருசுன்னு பேசுவோம், எந்த சாமியும் வந்து உங்களை காப்பாற்றாது. நீங்கள் கும்பிட்ற இங்கிருந்து அவன் அடித்து விரட்டும் போது உங்கள் சாமி சேர்த்து தான் நீங்கள் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். எந்த சாமியும் உங்களை காப்பாற்றாது, எந்த சாதியும் காப்பாற்றாது, எந்த மதமும் காப்பாற்றாது, எந்த கடவுளும் காப்பாற்ற மாட்டான். நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுக்கு நாம் போராட தயாராக இருக்கணும். நம்மளை பிரித்து வைக்கிறதுக்காக சாதி, மதம், கடவுள் கூட துணைக்கி அரசியல் ரொம்ப சௌரியம். அரசியல் வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிற அரசியல் வேண்டாம், சாதி வேண்டாம், மதம் வேண்டாம். ஏன் அதை மறுபடியும் சொல்கிறேன்னா, அரசியல் உள்ள வரும், சாதி உள்ள வரும், மதம் வரும், சாமி வரும், இல்லை தொழில் வரும். எதையாவது சொல்லி இதில் ரெண்டு பேர்த்த பிரிக்கலாமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காத நீங்கள் எல்லாரும் உறுதிமொழி ஏற்றுட்டு ஒன்றா இருந்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய விவசாய நிலங்களை எடுப்பதை நாம் தடுக்க முடியும். நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்களா? உறுதியாக இருப்பீங்களா? சரி. உங்களை மிரட்டுறதுக்காக முதல்ல போலீஸ் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவாங்க, காக்கி சட்டை. நம்ம ஆளுக்கு காக்கி சட்டை போலீஸா இல்லை ஈபிக்காரனா இல்லை தோட்டியான்னு கூட தெரியாது. காக்கி சட்டையை கொண்டாடணும் நடுக்குமா பாருங்க, ஐயோயோ பின்னாடியே போயிட்டு இருப்பான். முதல்ல அந்த பயத்தை விடுங்க. போலீஸ்காரருடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு குற்றம் நடந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை, குற்றம் செய்ததாக கருதப்படும் நபர்களை அழைத்து சென்று, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அழைத்து சென்று அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. குற்றம் செய்ததாக கருதப்படும் நபர்களை அழைத்து சென்று ஒரு நீதித்துறை நடுவர் முன்பு கொண்டு போய் நிறுத்துகிற வேலை மட்டும்தான் போலீஸ்காரனால் பண்ண முடியும். அதை தவிர போலீஸ்காரனால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணால் பண்ண முடியும், யாராவது இருந்தால் கூப்பிடுவீங்க, உங்கள் முன்னாடி நான் மேடையில் நிரூபிக்கிறேன். வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு முடிஞ்சால் உங்கள் எஸ்பிவே வர சொல்லுங்கள். ஐயா உங்களால் என்ன பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். ஒன்றுமே பண்ண முடியாது. அதிகபட்சம் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தலாம், போய் கேஸ் போட்டு நாம் மேஜிஸ்ட்ரேட்டு பேசிக்கலாம், ஐயா இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்களை அச்சுறுத்துவதற்காக, உங்களை பயமுறுத்துறதுக்காக வந்து முதலாளிகள் நமக்கான பணியாளர்கள் தான். யார்? காவல்துறையில் இருக்கிறவங்க, வருவாய்த்துறை, அதான் கலெக்டர், தாசில்தார், போக்குவரத்து, இவங்கெல்லாம் நமக்கான பணியாளர்கள். ஆனால் அவர்களை இந்த முதலாளிகள் அவர்களுக்கான பணியாளாக மாற்றி வச்சிருக்காங்க. இதுதான் யதார்த்தம். போலீஸோட வேலை நமக்கு தான் வேலை செய்யணும். போலீஸுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? நாம தான் கொடுக்குறோம். நாம் தான் அவர்களுடைய அதிகாரிகள். நாம் இந்த அதிகாரிகள் வார்த்தை இப்போ நான் பயன்படுத்துகிறேன்.